நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்னா என்னன்றதையும் அதன் முழு விளக்கத்தையும் பார்க்கலாம். ஒரு பொருளினுடைய இயக்கத்திற்கும் அந்த பொருளின் மீது செலுத்தப்படுற விசைக்கும் இடையிலான தொடர்பை விளக்கக்கூடிய 3 விதிகள் தான் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இது 1687ஆம் ஆண்டு பைலோசோபியா நேச்சுரலிஸ் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கான்ற புத்தகத்தில் ஐசக் நியூட்டன்ற தலை சிறந்த விஞ்ஞானினால விளக்கப்பட்டிருந்தது. இதனாலேயே இதற்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஐசக் நியூட்டனுடைய பெயரிடப்பட்டது. மேலும் இது 3 லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு அழைக்கப்படும். இப்ப இந்த இயக்கத்தின் 3 விதிகளினுடைய முழு விளக்கத்தையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். நியூட்டனின் முதல் விதி த லா ஆஃப் இனர்சியா. ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலை தான் அந்த பொருளினுடைய இயல்பு நிலை. அந்த நிலை எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பொருளின் மீது அப்ளை ஆகிற வரைக்கும் அப்படியே தொடரும்ன்றது தான் நியூட்டனின் முதல் விதி. உதாரணத்துக்கு இந்த ஒரு பால் இருக்கு. இந்த பால் வந்து இப்படியே இந்த ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த பாலினுடைய நிலை வந்து அசையாம இருக்கிறது தான். ஸோ இப்போ இந்த பாலினுடைய இந்த நிலை தான் இந்த பாலினுடைய இயல்பு நிலையும் கூட. இப்போ இந்த பால் மீது எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிற வரைக்கும் இந்த பால் அப்படியே இதே இயல்பு நிலையில தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் இந்த பாலை வந்து அசைக்கிறது, எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பாலை வந்து அசைக்குது. ஸோ இப்படி நான் ஒரு எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பாலை அசைக்கிற வரைக்கும் இந்த பால் வந்து அப்படியே தான் இருக்கும். அல்லது நான் இப்படி இந்த பாலை வந்து கை விட்டுறேன் அப்படின்னா அப்ப இந்த பால் இதே இடத்துல அப்படியே இருக்காது, கீழே விழும். ஏன் விழும்னா புவி ஈர்ப்பு விசை, அந்த விசை வந்து இந்த பாலின் மீது அப்ளை ஆகும். அதனால இப்படி நான் கை எடுத்தா இந்த பால் வந்து கீழே போய் விழுந்துரும். ஸோ இந்த பாலினுடைய நிலை வந்து இந்த பாலின் மீது எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது மாறுபடுது. அதே மாதிரி இப்போ இந்த பாலினுடைய நிலை வந்து உருள்ற நிலை. இப்போ நான் இந்த பாலை வந்து உருட்டி விடுறேன் அப்படின்னா இந்த பால் வந்து இப்படி உருண்டு போறது இந்த பாலினுடைய நிலையா இருக்கும். இப்போ இந்த பாலினுடைய நிலை உருண்டு போறது அப்படின்னா அப்ப இந்த பாலினுடைய இயல்பு நிலையும் உருண்டு போறது தான். அப்ப என்ன அர்த்தம்னா இப்ப நான் இந்த பாலை உருட்டி விட்டேன்னா இந்த பால் வந்து உருண்டு போக ஆரம்பிக்கும். இது உருண்டு போயிட்டே தான் இருக்கும், இது நிக்கவே நிக்காது அப்படின்றது தான் நியூட்டனின் முதல் விதி. இதுல ஒரு டவுட் இருக்கும், இல்ல நம்ம பாலை உருட்டி விட்டோம்னா கொஞ்சம் தூரம் அப்படியே உருண்டு போவோம், ஆனா அப்படியே வந்து நின்னுரும் அப்படின்னு டவுட் இருக்குன்னா அது எதனாலன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பொருள் எந்த நிலையில இருக்கோ அந்த நிலை அந்த பொருளினுடைய இயல்பு நிலை. அதே சமயம் அந்த ஒரு பொருளின் மீது எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா அப்ப அந்த பொருளினுடைய இயல்பு நிலை வந்து மாறுபடும் அப்படின்னு. இப்ப இதுல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த பாலை வந்து நிப்பாட்டுது அப்படின்னா பூமிக்கும், அதாவது இந்த தரைக்கும் இந்த பால் வந்து உருண்டு போறதுக்கும் இடையில் உண்டான ஃப்ரிக்ஷன், உராய்வு. இப்ப இந்த பால் வந்து இதுதான் தரை, இப்ப இந்த பால் வந்து உருண்டு போகுதுன்னா இந்த தரைக்கும் இந்த பாலுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படும், ஒரு உராய்வு வந்து ஏற்படும். அந்த உராய்வுனாலதான் இந்த பால் வந்து நிற்கும். உராய்வுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப மண் தரை இருக்கு, அந்த மண் தரையில பாலை உருட்டணும்னா கொஞ்ச தூரத்திலே பால் வந்து நின்னுரும். எதனாலன்னா அந்த மண்ணு கல் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சராகவே இருக்காது. அதனால அது வந்து கல் மண்ணெல்லாம் இதை வந்து தடுத்து இதன் மீது அதிகப்படியான உராய்வு ஏற்பட்டு இந்த பால் கொஞ்ச தூரத்திலேயே உருண்டு போறதை அப்படியே வந்து நிப்பாட்டிடும். இப்ப அதே சமயம் இந்த ஒரு டைல்ஸ் மாதிரி இருக்கு தரை, அந்த டைல்ஸ் தரை வந்து அப்படியே பிளேனா இருக்கு. இப்ப அந்த தரையில போய் நான் இந்த பாலை வந்து உருட்டினேன் அப்படின்னா அப்ப இந்த பால் வந்து ரொம்ப தூரம் டிராவல் ஆகும். மண் தரையில டிராவல் ஆனதை விட டைல்ஸ் தரையில வந்து இன்னும் அதிக தூரம் டிராவல் ஆகும். ஏன்னா இப்ப அந்த டைல்ஸ் தரைக்கும் பாலுக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும், அதாவது உராய்வு வந்து இருக்கும் தான். ஆனா மண் தரையிலுக்கும் இந்த பாலுக்கும் இருந்த உராய்வை கம்பேர் பண்ணும்போது டைல்ஸுக்கும் இந்த பாலுக்கும் இடையில் உண்டான அந்த உராய்வு வந்து கம்மி. அதனாலதான் இந்த பால் வந்து ரொம்ப தூரம் போய் நிற்கும். இப்ப ஒருவேளை இந்த தரையில இந்த பால் உருளும் போது உராய்வே ஏற்படலை அப்படின்னாலும், அதே மாதிரி எக்ஸ்டர்னலா இந்த ஏர் வந்து காற்று வந்து இந்த பாலை தடுக்கலை அப்படின்னாலும் இந்த பால் வந்து நிக்கவே நிக்காது, உருண்டு போயிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு கீழே வந்து இந்த பால் உருளும் போது உராய்வு இல்லை, அதே சமயம் இந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து காற்றே இல்லை. இப்ப இந்த பால் வந்து நம்ம உருட்டி விட்டோம்னா இந்த பால் அப்படியே உருண்டு போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. இதுதான் வந்து நியூட்டனின் முதல் விதி சொல்லுது. இதை புரியுற மாதிரி இன்னொரு உதாரணத்தோட சொல்றேன். இப்ப நம்ம வந்து கார்ல உட்கார்ந்து இருக்கோம், கார்ல ஒரு ஏ அப்படின்ற ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அந்த கார் வந்து சடனா வந்து கிளம்புன உடனே அந்த ஏ அப்படின்ற மனிதன் வந்து இப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவாங்க. எதனால அப்படின்னா
இப்போ அந்த மனிதன் வந்து அந்த காரில் உட்காந்து இருக்கும்போது இப்படி உட்காந்து இப்படி இருக்கக்கூடிய நிலை, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நிலை தான் இப்போ அந்த மனிதனுடைய நிலையாக இருக்கும். இப்போ அந்த நிலை அந்த மனிதனுடைய இயல்பு நிலையாகவும் இருக்கும். இப்போ இந்த சமயம் காரை வந்து சடனாக எடுத்து நகர்த்தும் போது அந்த மனிதன் வந்து இயல்பு நிலையில் வந்து மாறுபாடு ஏற்படும். ஏன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த மனிதனுடைய நிலையை வந்து மாற்றுது. ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையை நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மனிதன் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேர் வந்து அந்த காரோட சேர்ந்து நகர ஆரம்பிக்கிறனால அந்த மனிதனுடைய நிலை வந்து மாறுபடும் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ்னால. அதனால அந்த மனிதனுடைய இயல்பு நிலை மாறுது. இதனால தான் அந்த மனிதன் வந்து காரை எடுத்து கிளம்பின உடனே இப்படி பின்னாடி போகிறாங்க. இப்படி பின்னாடி போகும்போது பின்னாடி வந்து சீட் இருக்கும். அதனால் சீட்டில் மோதி அப்படியே அது கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடி வந்து அதிகமாக வந்து போகாமல் அப்படியே வந்து நின்றுருவாங்க. இதே சமயம் இப்போ 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார் வந்து போயிட்டுருக்கு. சடனாக வந்து காரை வந்து பிரேக் போட்டு நிப்பாட்டினா அப்போ அந்த அப்படின்ற மனிதன் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே முன்னாடி போவாங்க. சீட் பெல்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த சீட் பெல்ட் அப்படின்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த மனிதனை வந்து தடுத்து அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து அந்த மனிதனுடைய இயல்பு நிலையை வந்து மாற்றி அமைக்குது. இப்போ இந்த சீட் பெல்ட் இல்லை அப்படின்னா அந்த 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார் போய் சடனாக நின்னோடனே அந்த மனிதனுடைய இயல்பு நிலை வந்து மாற்றம் ஏற்படும். ஏன்னா கார் வேணா நின்றுருக்கலாம், ஆனால் இந்த மனுஷன் வந்து நின்று இருக்க மாட்டான். ஸோ அந்த மனிதனுடைய அந்த உடல் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே முன்னோக்கி போகத்தான் செய்யும். ஸோ அப்படி போகும்போது முன்னாடி வந்து சீட் இருக்கும் அல்லது வேற ஏதாவது இருக்கும், அதில் மோதி அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அந்த மனுஷன் வந்து நிற்பாங்க. ஒருவேளை முன்னாடி எதுவுமே இல்லை, இப்போ வந்து ஒரு சீட் இருக்கு, இப்படி ஏன்ற மனுஷன் வந்து உட்காந்துருக்கிறான். இப்போ இந்த சீட்டு மட்டும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ சடனாக இந்த சீட்டு வந்து நிற்குது அப்படின்னா இந்த மனுஷன் மட்டும் அப்படியே 100 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னாடி வந்து போவான். ஆனால் அப்படியே போயிட்டே இருக்க மாட்டான், நின்றுருவான். எதனால் அந்த மனுஷன் வந்து அப்படியே நின்றுருவான்னா பூமியினுடைய ஈர்ப்பு விசை அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக இந்த இடத்துல செயல்பட்டு அந்த மனுஷனை 100 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே நகர விடாமல் அந்த தரையில் வந்து இழுத்துரும். அதனால் அந்த மனுஷன் வந்து தரையில் விழுந்துருவான். அல்லது முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அதில் மோதி அந்த 100 கிலோமீட்டர் வேகம் வந்து தடைப்பட்டு அப்படியே அந்த மனுஷன் வந்து நின்றுருவான். இதனால தான் இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது, விபத்தெல்லாம் நடக்கும்போது பைக்கில் வேகமாக போவாங்க, சடனாக போய் ஒரு இடத்துல மோதின உடனே பைக்கு நின்றுரும். ஆனால் அவங்க அந்த பைக்கை கைவிட்டுட்டு அப்படியே வந்து பறப்பாங்க. இப்போ பூமிக்கு ஈர்ப்பு விசை இல்லை, அதே மாதிரி முன்னாடியும் எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ அந்த விபத்தில் ஈடுபட்டு அந்த விபத்தினால பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் வந்து அப்படியே எந்த வேகத்தில் பைக்கில் வந்தானோ அதே வேகத்தில் அப்படியே பறந்து போயிட்டே தான் இருப்பான். அந்த ஒரு மனுஷன் வந்து கீழே விழமாட்டான். அதே மாதிரி வேறு எதுலேயும் மோதுறதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் அப்படியே வந்து அந்த மனுஷன் வந்து போயிட்டே இருப்பான். ஆனால் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறனால ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த 100 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தாலும் அதுக்கப்புறம் பூமியினோட ஈர்ப்பு விசை காரணமாக அந்த மனுஷன் வந்து மறுபடியும் கீழே விழுந்துடுறான். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அந்த மனிதனுடைய இயல்பு நிலையை வந்து பாதிக்குது. ஸோ இதுதான் வந்து நியூட்டனின் முதல் விதி. இந்த ஒரு விதி தான் நம்மளுடைய பிளானட்ஸுக்கு வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய பிளானட்ஸுக்கு வந்து அப்ளை ஆகுது. அதாவது சூரியன் இருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் அப்படியே வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது, அது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னா அங்கே நியூட்டனின் முதல் விதி வந்து செயல்படுது. ஸோ நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுது? ஒரு பொருள் வந்து எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலை அந்த பொருளினுடைய இயல்பு நிலை. அந்த நிலை எப்போ மாறுபடும்னா அந்த ஒரு பொருளின் மீது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும்போது தான் அந்த பொருளினுடைய நிலையே வந்து மாறுபடும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பூமி தன்னைத்தானே சுத்துறது பூமியினுடைய நிலை. அதுக்கப்புறம் அந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டே சூரியனை சுற்றி வர்றது அந்த பூமியினுடைய நிலை. இப்போ இந்த நிலை தான் அந்த பூமிக்கு இயல்பு நிலையாகவும் இருக்குது. அதனால தான் பூமி நிற்காம சூரியனை தொடர்ந்து சுற்றி வருது. இப்போ பூமியை தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பூமியை தடுத்தா மட்டும்தான் பூமி வந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா பூமி சுற்றிக்கிட்டே சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நியூட்டனின் முதல் விதி அஸ்ட்ரானமியில் வந்து அப்ளை ஆகுறது, குறிப்பாக வந்து காஸ்மாலஜி அண்டவியல்ல அப்ளை ஆகுறது. இதுக்கப்புறம் நியூட்டனின் இரண்டாம் விதி, அது வந்து த லா ஆஃப் ஆக்சலரேஷன். இப்போ ஒரு பொருளினுடைய மாசுக்கும் அந்த பொருள் வந்து எடுத்துக்கக்கூடிய ஆக்சலரேஷனுக்கும் அந்த பொருளின் மீது செலுத்தப்படக்கூடிய ஃபோர்ஸுக்கும் வந்து தொடர்பு இருக்குன்றது தான்
நியூட்டனின் இரண்டாம் விதி. அதாவது இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு, உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோம், அதே மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டு பாலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபுட்பால் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அதே சமயம் வந்து பேஸ்கெட் பால் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதாவது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஃபுட்பாலினுடைய நிறை வந்து கம்மி, அதனுடைய எடை கம்மி. அதே மாதிரி பேஸ்கெட் பாலோடைய நிறை அதிகம், அதனால அதனுடைய வெயிட்டும் அதிகம். இப்போ நம்ம ஒரே ஃபோர்ஸில், சேம் ஃபோர்ஸில் ரெண்டு பாலையுமே வந்து எத்துறோம், உதைக்கிறோம். இப்போ ஃபுட்பாலை ஒரு ஃபோர்ஸில் வந்து உதைக்கிறோம், அது ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சிலரேட் ஆகி முன்னாடி போகும். அதே சமயம் நம்ம பேஸ்கெட் பாலை அதே ஃபோர்ஸில் உதைச்சோம் அப்படின்னா பேஸ்கெட் பால் வந்து ஃபுட்பால் போன அந்த ஸ்பீடில் வந்து ஆக்சிலரேட் ஆகி போகாது, அதுக்கு பதிலாக கொஞ்சம் மெதுவாக தான் போகும், ஸ்லோவாக வந்து போகும். இது எதனால் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ், அதே மாதிரி மாஸ், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன், இந்த மூன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்றது தான் நியூட்டனின் இரண்டாம் விதி. இப்போ இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு கார் இருக்கு, அந்த கார் வந்து 100 கிலோ இப்போ அந்த கார். ஸோ இப்போ அந்த கார் 100 கிலோ அப்படின்னா அந்த கார் வந்து 100 km/h வந்து போயிட்டு இருக்கு, அதாவது ஆக்சிலரேட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த காரினுடைய எடை தான் வந்து மாஸ் அப்படின்றது, அந்த கார் போகக்கூடிய அந்த வேகம் தான் ஆக்சிலரேஷன் அப்படின்றது. இப்போ 100 கிலோ கார் வந்து 100 km வேகத்தில் போகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ், எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் வந்து force equals mass times acceleration அப்படின்றது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாஸ் அதே மாதிரி ஆக்சலரேஷன், இதை ரெண்டையும் மல்டிப்ளேட் பண்ணால் என்ன ஒரு அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 100 கிலோ கார், அதுதான் வந்து மாஸ், அப்போ எம் அப்படின்றது 100. அதே சமயம் 100 km வேகத்தில், அதாவது பெர் ஹவர் 100 km வேகத்தில் அந்த கார் வந்து நகருது. அப்போ அதனுடைய ஆக்சலரேஷன் ஏ, அந்த ஏயும் வந்து 100. இப்போ எம் இன்ட்டு ஏ, அதாவது எம்மையும் ஏவையும் பெருக்கணும். அப்போ 100ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும் அப்படின்னா 10,000 வரும். அப்போ 100 × 100 10,000 அப்படின்னா அப்போ அந்த 10,000 தான் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இந்த 10,000 ஃபோர்ஸ் அப்படின்றது 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 10,000 அப்படின்றது 1 லிட்டர், அதாவது 10,000 ஃபோர்ஸ் 1 லிட்டர் பெட்ரோல்னா அப்போ 15,000 ஃபோர்ஸ் அப்படின்றது 1.5 லிட்டர் பெட்ரோல். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பொருள், இப்போ ஒரு கார் வந்து 100 கிலோ இருக்கிறனால அது 100 km வேகத்தில் போகிறதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது, அதாவது 1000 ஃபோர்ஸ் தேவைப்படுது. இப்போ இதே சமயம் அதே கார் வந்து 200 கிலோ இருக்குது. இப்போ அதே 100 km வேகத்தில் போகிறதுக்கு அதே அந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பத்தாது. ஏன்னா இப்போ இதனுடைய நிறை வந்து அதிகரிச்சிருக்கு, 100 கிலோல இருந்து 200 கிலோவாக அதிகரிச்சிருக்கு. அப்போ அந்த 200 கிலோ கார் வந்து 100 km வேகத்தில் போகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னா இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை அப்படியே வந்து பெருக்கணும், அதாவது மாஸ் இன்ட்டு ஏ. இப்போ அதே மாதிரி மாஸ் வந்து எவ்வளோ 200, அதே சமயம் ஆக்சலரேஷன் எவ்வளோ 100. அப்போ 200 × 100 எவ்வளோ வரும், 20,000 அப்படின்னு வரும். அப்போ 200 × 100 அப்படின்னு கிடைக்கக்கூடிய அந்த 20,000 அப்படின்றது தான் ஃபோர்ஸு. அப்போ 10,000 அப்படின்றது 1 லிட்டர்னா 20,000 அப்படின்றது 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர் பெட்ரோல் தேவை 200 கிலோ கார் வந்து 100 km வேகத்தில் போகிறதுக்கு. ஸோ இது மாதிரி இதுக்கு ஒன்றை ஒன்று தொடர்பு இருக்கு பாருங்க. இந்த தொடர்பு தான் இப்போ இன்னொரு விதமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இந்த நிறை வந்து அதிகரிக்காம நிறை வந்து அப்படியே இருக்கணும், அதாவது கார் வந்து 100 கிலோ தான். இப்போ அதே கார் வந்து 50 km வேகத்தில் வந்து போகணும், அதாவது 100 கிலோ கார் வந்து இப்போ 50 km வேகத்தில் போகணும். அப்போ அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும், அதுக்கும் சிம்பிள் தான். அப்போ எம் இன்ட்டு ஏன்னா 100 × 50 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். 100 × 50 வந்து 5,000. இப்போ 10,000 ஃபோர்ஸ் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னா 5,000 ஃபோர்ஸ் அப்படின்றது 1/2 லிட்டர் பெட்ரோல். அப்போ 1/2 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் போதும் 100 கிலோ கார் வந்து 50 km வேகத்தில் வந்து பெர் ஹவருக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே வந்து இடையில வந்து தொடர்பு இருக்கும், இந்த தொடர்பு இல்லாமல் இருக்காது. இப்போ இன்னொரு விதமாக பார்ப்போம். இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து 10,000 இருக்கு, 10,000 ஃபோர்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஒரு 30,000 ஃபோர்ஸ் எடுத்துக்குவோம், 30,000 ஃபோர்ஸ் இருக்கு. அதே சமயம் காரின்
காரினுடைய நிறை அது அதனோட எடை வந்து 100 கிலோ இருக்கு. இப்போ அது எவ்வளோ வேகத்தில் போகும்? இப்போ நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து 30,000, அதே சமயம் இந்த ஒரு மாஸ் வந்து 100 கிலோ. இப்போ இந்த 30,000லிருந்து 100 கிலோவை வந்து அப்படியே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ ஆக்சலரேஷனில் இது வந்து போகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்தனை 100 வந்து இந்த 30,000ல் எத்தனை 100 இருக்குது அப்படின்னு பார்த்தா 300 100 இருக்குது. ஸோ 300 100 தான் 30,000 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு காருக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து 30,000 ஃபோர்ஸ் வந்து 100 கிலோ காருக்கு கொடுத்தா அந்த 100 கிலோ கார் வந்து 300 km/h ஸ்பீடில் வந்து ஆக்சிலரேட் ஆகி போகும். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே வந்து தொடர்பு இருக்குது. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால தான் இப்போ வந்து நம்ம ஒரு 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் வந்து பெட்ரோல் வந்து மாறுபடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு 2 வீலரில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு எடுக்கக்கூடிய பெட்ரோல் விட அதே சமயம் 4 வீலரில் அதே 10 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு எடுக்கக்கூடிய பெட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும். எதனாலன்னா அந்த பொருளினுடைய 4 வீலர் அப்படின்றது நிறை அதிகமாக இருக்கும், அதனுடைய எடை அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அதுக்கேற்ற எனர்ஜியும் தேவைப்படும், ஃபோர்ஸும் தேவைப்படும். அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெட்ரோல் வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து நியூட்டனின் 2ஆம் விதி, த லா ஆஃப் ஆக்சலரேஷன்றது. அதுக்கப்புறமா நியூட்டனின் 3ஆம் விதி, த லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இது வந்து த லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்றது எல்லாரும் கேள்விப்படக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான். அதாவது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது. அதாவது எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்றது தான் இந்த ஒரு விதி வந்து சொல்லக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து நடக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி போகிறோம். இது எதனால் நம்ம முன்னாடி போகிறோம்னா தரையை வந்து பின்னாடி தள்ளுறோம். இப்படி நம்ம தரையை பின்னாடி தள்ளுறனால தான் நம்ம முன்னாடி போகிறோம். அப்போ நம்ம இப்படி நடக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் நம்ம பூமி கொடுக்கறனால அந்த பூமி வந்து நமக்கு திருப்பி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதுவும் வந்து ஒரே மாதிரி அந்த எதிர்வினை ஆற்றுது. அதனால நம்ம எந்த அழுத்தத்தை கொடுக்குறோமோ அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முன்னாடி போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பூமியை அழுத்தாமல் ஒரே இடத்துல சும்மா நடந்து பாருங்கள், உங்களால் கண்டிப்பாக நடக்க முடியும். அப்போ நீங்கள் நான் சொல்கிறது தான் இந்த மாதிரி, இப்படி நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா இப்படி உங்களால் நடக்க முடியும். சும்மா அப்படியே ஒரே இடத்துல நடந்து பார்த்தா நடக்க முடியும். எதனாலன்னா அப்போ நீங்கள் பூமிக்கு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் அழுத்தாதனால பூமியும் உங்களை அழுத்தி முன்னாடி தள்ளலை. இப்போ அதே சமயம் நீங்கள் ஃபோர்ஸை அழுத்தினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸை அழுத்துறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் முன்னாடி போவீங்க. ஸோ இதுதான் எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்றது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் முடியாது. இப்போ நீங்கள் தரையில் இருந்தபடி இந்த பூமியை இந்த தரையை வந்து அழுத்தாமல் அப்படியே நீங்கள் குதிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் குதிக்க முடியாது. நீங்கள் தரையை இப்படி அழுத்துனா தரை உங்களை வந்து தூக்கி விடும். அதனால தான் நீங்கள் குதிக்கிறீங்க. இப்படி தரையை அழுத்தாமல் நீங்கள் தரையில் இருந்துக்கிட்டே நீங்கள் காலை வச்சு தரையை அழுத்தாமல் குதிக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களால் குதிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் தான் நீங்கள் ஜம்ப்புன்றது. ஸோ அப்போ ஜம்ப்புனா என்ன, நீங்கள் இப்படி அழுத்தி குதிக்கிறீங்க. அப்போ அழுத்துறனால பூமியை நீங்கள் அழுத்துறீங்க, பூமி உங்களை திருப்பி அழுத்துது, அதனால நீங்கள் வந்து மேலே போகிறீங்க. அதனால தான் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அழுத்துறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் வந்து மேலே போக முடியும். இதுக்கு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ இதே பால் இருக்குது, இந்த பாலை எடுத்து நான் செவுரில் வந்து வீசுகிறேன் அப்படின்னா இந்த பால் வந்து நான் எவ்வளோ வேகமாக வீசினேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். இதே நான் வந்து மெதுவாக வீசினேன் அப்படின்னா அந்த செவுரில் பட்டு மெதுவாக தான் வந்து திரும்பி வரும். ஸோ இதுதான் வந்து எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்ற த லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்றது. இது நியூட்டனின் 3ஆம் விதி. இப்போ இந்த 3 விதியுமே வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த 3 விதிகளுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது பிசிக்ஸ், மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் இந்த 3 இதுலையுமே வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. அதனால தான் நமக்கு இந்த வெஹிக்கிள்லாம், இப்போ பைக்கெலாம் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், பைக்கு வந்து கம்மியான இந்த ஒரு பைக் வந்து நல்லா கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா அந்த பைக் கண்டிப்பாக வந்து ரொம்ப மைல்டான வெயிட்டில் தான் இருக்கும். அதாவது ஹெவியாக இருக்காது. அது வந்து மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த பைக்கினுடைய எடை நிறை வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு ஃபோர்ஸும் கம்மியாக தேவைப்படும் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. அதே சமயம் பைக்கோட எடை அதிகரிக்க அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியும் வந்து அதிகரிக்கும். அதனால அதுக்கு மைலேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், மெக்கானிக்ஸ் இதிலெல்லாம் வந்து நியூட்டனின் 3 விதிகள் தான் வந்து நியூட்டனின் 3 இயக்க விதிகள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு ஐசக் நியூட்டனுடைய இந்த 3 விதிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வச்சு தான் இந்த சூரியனை, பூமி உட்பட அனைத்து கோள்களும் ஏன் நிற்காம சுற்றி வருது அப்படின்னா நியூட்டனின் முதல் விதி அதுக்கு வந்து உதவுது. அதே மாதிரி இந்த மெக்கானிக்ஸில்
ஒரு கார் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்றது நியூட்டனின் 2ஆம் விதி விளக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எதிர்வினை கிடைக்கும் அப்படின்றது 3ஆம் விதி உணர்த்துது. இந்த 3ஆம் விதியை வச்சு ராக்கெட் வந்து இப்போ ராக்கெட் வந்து ஃபோர்ஸாக வந்து மேலே எழும்புது அப்படின்னா ராக்கெட் பூமியை அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளுது. அதனால அவ்வளோ ஃபோர்ஸில் பூமி வந்து ராக்கெட்டை மேலே அனுப்புது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கால்குலேஷன் வச்சு தான் ராக்கெட்லாம் உருவாக்குறாங்க. அதனால தான் புவி ஈர்ப்பு விசையை கடந்து ராக்கெட்னால அவ்வளோ மேலே புவி ஈர்ப்பு விசையை கடந்து வந்து போக முடியுது. ஸோ அந்த 3 விதிகள் தான் அதுக்கு வந்து காரணமாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த எப்படி இந்த ஐசக் நியூட்டன் இதெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஐசக் நியூட்டன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி இந்த ஐசக் நியூட்டன் வந்து எப்போ எங்கே பிறந்தாங்க, அவர் எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஐசக் நியூட்டனுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.